ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு 5th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். டிப்பானி ஜூரியன் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மான்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹூண்டா மற்றும் சோக்ராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்களை ஒர்க்கரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையில் நீரின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. பிரிவு 224A அதுல உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. புனிதா அரோரா முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல். தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஓரன்ஸ் பழங்குடியினரால சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா, பாப்டிலான், நோக்ரம். பரஞ்சப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாட், அப்புறம் பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் மற்றும் ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான், ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. இந்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? விவேக் ஜோஷி. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார்? கெயில் மில்ஸ். மத்திய பிரதேசத்தின் 8வது விமான நிலையம் எது? டாடியா. லைஃப் ஆன் மாஸ் கலெக்டட் ஸ்டோரிஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? நமிதா கோகலி. சரஸ் ஆஜீவிகா மேளா 2025 எந்த நகரம் நடத்தப்படுகிறது? நொய்டா ஹாட். இஸ்ரேலுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜிதேந்தர் பால் சிங். வினய் கோத்ரா இந்திய நாட்டில இருந்து அமெரிக்க நாட்டுடைய தூதுவர். அருண் கோயல் இந்திய நாட்டில இருந்து குரோஷியா. ஆர் ரவீந்திரன் ஐஸ்லாந்து. சஞ்சீவ் குமார் சிங்லா பிரான்ஸ். அஜித் வினேத் குப்தா ஜெர்மனி. நீனா மல்கோத்ரா ஸ்வீடன். தினேஷ் பாட்டியா பிரேசில். பாலசுப்ரமணியன் இந்திய நாட்டில இருந்து மாலத்தீவு நாட்டுடைய உயர் ஆணையர். சங்கர் பிரசாத் சர்மா நேபாள் நாட்டில இருந்து இந்திய நாட்டுடைய தூதுவர். 97வது அகாடமி விருதுகள் 2025 சிறந்த திரைப்பட விருதை வென்ற திரைப்படம் இது. அகாடமி விருதுகள் அப்படின்னா அது ஆஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. 97வது அகாடமி விருதுகள்ல சிறந்த திரைப்பட விருது அனோரா அப்படிங்கிற திரைப்படத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த இயக்குனருக்கான விருது சீன் பேக்கர் வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது ஆட்ரின் பிராடி. சிறந்த நடிகைக்கான விருது மிக்கி மெடிசன். மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹிப் பால்கே வாழ்நாள் விருது வாங்கியிருக்காங்க. பிலிப் நோய்ஸ் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது. டாக்ஸிக் அப்படிங்கிற திரைப்படம் IFFI 2024 சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் பீகாக் விருது வாங்கியிருக்கு. சாஜி என் கருண் JC டேனியல் விருது. 97வது அகாடமி விருதுகளை சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படமாக அனுஜா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பாஃப்டா விருதுகள் 2025 சிறந்த இயக்குனருக்கான விருது பிராடி கார்பட். சிறந்த நடிகர் ஆட்ரின் பிராடி. சிறந்த நடிகை மிக்கி மெடிசன். சிறந்த திரைப்படம் கான்க்ளேவ். 2025 ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? விதர்பா அணி. கேரளா அணியை தோக்கடிச்சு இந்த ரஞ்சி டிராஃபியை ஜெயிச்சிருக்காங்க. மும்பை அணி போன வருஷம் ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 15வது இரானி கோப்பையும் சையத் முஸ்டாக் அலி டிராஃபியும் ஜெயிச்சிருக்காங்க. சையத் முஸ்டாக் அலி டிராஃபியை முதல் முறையை ஜெயிச்ச மாநிலம் தமிழ்நாடு 2006. இந்தியா ICC T20 உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா A அணி துலீப் டிராஃபி. பங்களாதேஷ் நாடு அண்டர் 19 ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா பெண்கள் அண்டர் 19 T20 ஆசிய கோப்பையும் அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பையும் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலம் விஜயஹாசர டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா ICC மகளிர் சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் உலக செவித்திறன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் மாசம் 3ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மாறும் மனநிலை உங்களை மேம்படுத்துங்கள். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம்.
ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம். பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 20 மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநில தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். அயர்ன் டோம் ஸ்டைல் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? இஸ்ரேல் நாடு ரீசெண்டா இந்த ஆயுத அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரஷ்யா கின்சால் ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. இஸ்டெல்ஏ 305 ஏவுகணை, யார்ஸ் ஏவுகணை, ஒரிஷனிக் ஹைப்பர்சானிக் ஏவுகணை, இஸ்காந்தர் எம் பாலிஸ்டிக் ஏவுகணை, R-37 ஏவுகணை. ஈரான் நாடு கைபர் ஏவுகணை, ஃபட்டாட்டு ஏவுகணை. K4 அப்படிங்கிற மிசைல் INS அரிகாட்ல தான் சோதனை பண்ணப்பட்டிருக்கு. பிரான்ஸ் நாடு இந்திய நாடு சேர்ந்து ட்ராஜன் 155 மில்லிமீட்டர் பீராங்கி துப்பாக்கி அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. சொயாட் திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? சொயாட் திட்டம் பிப்ரவரி 19, 2019 ஆரம்பிச்சாங்க சொயாட். இந்த திட்டத்துடைய விரிவாக்கம் ஸ்டார்ட் அப் விமன் அண்ட் யூத் அட்வான்டேஜ் த்ரூ இ-டிரான்சாக்ஷன். இந்த சொயாட் இனிஷியேட்டிவ் நடத்தக்கூடியது கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ். விண்ட்ஃபால் வரி 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மவுண்ட் செமீரு மற்றும் மவுண்ட் லெவட்டோபி லக்கி இந்தோனேஷியால அமைஞ்சிருக்கு. மனித மெட்டானியூவா வைரஸ் 2001ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மவுண்ட் தரனாகி நியூசிலாந்து மாநில கண்ட்ரில அமைஞ்சிருக்கு. டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர், மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பெட்கர் அர்ஜுனா விருது வாழ்நாள். சுபாஷ் ராணா, தீபாவளி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்கோன் துரோணாச்சாரிய விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாகோ துரோணாச்சாரிய விருது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுவான் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி கிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.